வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, நாகர்கோவில். இன்னைக்கு மூட்டு தேய்மானத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்கும் மூட்டு வலி வருது, மூட்டுல சில நேரம் வீக்கம் ஏற்படுது, நடக்க முடியல. ஆனா எனக்கு மூட்டு தேய்மானம் இருக்கா இல்லையா? இத பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? அப்படின்னு கேட்டா, அதுக்குள்ள வழிகள பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு மூட்டு தேய்மானம் ஏற்பட்டிருக்கா என்னன்னு பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு எலும்பு மூட்டு மருத்துவருடைய சிகிச்சை அவருடைய கன்சல்டேஷன். ஃபர்ஸ்ட்டு டாக்டர் போய் பாருங்க. குவாலிஃபைடு ஆர்த்தோ டாக்டர். அப்ப அவங்க பார்ப்பாங்க. கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். அப்போ உங்களோட கை வச்சு பார்ப்பாங்க, கால் வீங்கி இருக்கான்னு பார்ப்பாங்க, உங்களுக்கு சிம்டம்ஸ் கேட்பாங்க. அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மூலமா உங்களுடைய வயது, உங்களுடைய மூட்டினுடைய அமைப்பு, வீக்கம் இத பொறுத்து அவங்களுக்கு கிளினிக்கல் டயக்னோசிஸ் உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுதான் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தோம்னா, டாக்டருக்கு சில நேரம் எவ்வளோ தூரம் தேஞ்சிருக்கு, லேசா இருக்கா, என்ன ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்ரே அட்வைஸ் பண்ணுவாங்க. கதிர்வீச்சு. அப்போ எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது உங்களோட மூட்டு தேய்மானத்தினுடைய அளவு தெரியும். அது லேசா தேஞ்சிருக்கா, ரொம்ப தேஞ்சிருக்கா, அந்த மூட்டுக்கு இடையில உள்ள இடைவெளி எப்படி ப்ரிசர்வ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த எக்ஸ்ரே எக்ஸாமினேஷன். அது நார்மலான எக்ஸ்ரே எடுக்காம நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு தேய்வுக்கு எஸ்பெஷலி பார்த்தோம்னா நிற்க வச்சு ஸ்டாண்டிங்கில் எக்ஸ்ரே எடுப்போம். ஏன்னா நம்ம படுத்துட்டு எக்ஸ்ரே எடுக்கிறது நிற்கும் போது தான் உண்மையான அந்த தேய்மானத்தினுடைய அளவு தெரியும். ஒரு காலில் 2 காலில் வெயிட் நிற்க வச்சு எடுப்போம். அந்த மாதிரி உள்ள எக்ஸ்ரே மூலமாக நம்ம மூட்டு தேய்மானத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ சில பேருக்கு சின்ன வயசுலேயே மூட்டு தேய்மானம் ஏற்படும். அப்படி யாருக்காவது இருந்துச்சுன்னா மூட்டினுடைய வளைவு இருக்கான்னு பார்ப்போம், அலைன்மெண்ட். அப்போ ஹிப் ஜாயிண்ட்லேருந்து நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே நீளப்படமாக எக்ஸ்ரே அலைன்மெண்ட் எக்ஸ்ரே அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நமக்கு டிஃபார்மிட்டி, இதாவது கால் வளைவுகள் இருந்தால் அதன் மூலமாக நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு 3வது யுக்தியாக வச்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுக்குறாங்க டாக்டர். சில பேருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், மருந்து சாப்பிட்டு குறையல. அப்போ வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அதாவது எலும்பு இல்லாமல், மூட்டு இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய தசைகள், மெனிஸ்கஸ் அப்படிங்கிற ஜவ்வு, லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிற தசை நார்கள், இந்த மாதிரி உள்ளதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எக்ஸ்ரேயில் நம்ம அது முழுசாக தெரியாது. அந்த டைமில் தான் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நம்ம அதில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஜவ்வு பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும். அது எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறது நம்ம கதிர்வீச்சு இல்லாத ஒரு நான் அயனைசிங் ரேடியேஷன். எந்த சைடு எஃபெக்ட் ரொம்ப இல்லாத ஒரு இன்வெஸ்டிகேஷன். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் மெனிஸ்கஸ், லிகமெண்ட் இந்த மாதிரி உள்ள டியர் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது அடுத்த வகையான ஒரு டெஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். மூட்டு தேய்மானத்தை கண்டறியறதுக்கு எக்ஸ்ரேல கண்டுபிடிக்க முடியாத டீட்டெயில்ஸை எம்ஆர்ஐ மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் ஏதாவது ஜவ்வு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நுண்துளை சிகிச்சை மூலமாக கூட அந்த ஜவ்வு பிரச்சனை, மெனிஸ்கஸ், டியர் எல்லாம் கூட நம்ம என்ன செய்யலாம், சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மூட்டு தேய்மானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பினுடைய அடர்த்தி குறையும் போது இந்த ஸ்கேன் எதுவுமே நம்ம இவ்வளோ நாள் சொன்னது நம்ம அது தெரியாது. அப்போ போன் டென்சிட்டின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது. போன் மினரல் டென்சிட்டி, பிஎம்டி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்ஸா ஸ்கேன். அந்த ஸ்கேன் மூலமாக என்னென்னா எலும்பினுடைய அடர்த்தியை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 40, 50 வயதுக்கு மேலே உள்ள பெண்கள், 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த டெக்ஸா ஸ்கேனை பரிந்துரைக்கிறோம். அந்த ஸ்கேன் மூலமாக எலும்பினுடைய அடர்த்தி லேசாக இருக்கா, ரொம்ப தேய்மானம் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது அது மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்குள்ள மருந்துகள், கால்சியம், விட்டமின் டி இந்த மாதிரி உள்ள சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். சில பேருக்கு ஜோலிட்ரோனிக் ஆசிட் அந்த மாதிரி கொஞ்சம் ஹையராக உள்ள மெடிசின்ஸும் தேவைப்படலாம். இப்படி மூட்டு தேய்மானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய விதமான டெஸ்ட் ஸ்கேன் இருக்குது. அது உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கோ உங்களுடைய டாக்டர் எதை அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக கண்டுபிடிச்சி அந்தந்த ஸ்டேஜுக்குள்ளே சரியான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் பண்ணலாம். இந்த சிகிச்சையை பற்றி ஏதாவது சந்தேகங்களோ எதாவது இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதாவது டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணியோ அதில் கீழே கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.